வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி சிலபஸில் யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குது. அப்போ இந்த டாப்பிக்கில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அதாவது ரேப்பிட் ஃபயர் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள். அப்போ கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ரேப்பிட் ஃபயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அப்போ அதே போல் இந்த வீடியோவில் அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன், இதே போல் உங்களுக்கு வந்துட்டு இந்த எம்சிக்யூ வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா நம்முடைய ஆல்வின் ஆப் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது, ப்ளஸ் அதில் வீடியோஸுமே இருக்குது, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிடலாம். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஷனை பார்த்துடலாம். இப்போ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஆர்பி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் அட் டேஷ். ஃபர்ஸ்ட் கார்பன் இல்லையா? அடுத்த கார்பன் போக போக இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன குறைஞ்சிக்கிட்டே போகும். So which is the most stable carbocation? Option D. Okay. Hyperconjugation stabilizes dash. Alkenes. B. Option B. Alkenes. Double bond இருக்கும் இல்லையா? என்ன ஆகும்? டபுள் பாண்ட் இருக்கும். இங்க என்ன நடக்கும்? அப்போ இதுல CH போயிட்டா என்ன ஆகும்? பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். அடுத்து என்ன ஆகும்? CH மைனஸ். அப்ப நமக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நிறைய கிடைக்கும். அப்ப ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நிறைய கிடைச்சிட்டுனா அது என்ன ஆகும்? ஸ்டேபிள். ஆல்கீன் வந்துட்டு ஸ்டேபிள். SN2 occurs from dash side. Back side attack causes Walden inversion. SN2 reaction results in dash. Inversion. Option C. SN2 reaction inversion of configuration. So SN1 reaction intermediate is carbocation கிடைக்கும். அடுத்து carbocation stability depends on dash. Option D. All of these resonance. Steric hindrance is highest in dash. Hyperconjugation recurs MTBR. MTBR. Which effect stabilizes benzene derivative? Isomeric effect is also called Resonance effect. electron withdrawing group increases. Acidity. Alkyl group stabilizes carbocations by hyperconjugation recurs presence of which compound has maximum hyperconjugation? Propane. SN2 reactions are favored in Polar aprotic or polar protic solvent. Polar Option C. aprotic solvents. நம்ம SN1 SN2 reactionல பாப்போம். சரிங்களா? தனியா பாப்போம். SN1 reactions are favored in Option A. SN2 வந்து டூல வந்து polar protic. ஏப்ரோட்டிக் ஏ வந்து Hyperconjugation is strongest in tertiary carbocation. steric hindrance decreases. SN2 rate.
SN2. SN2. Mesomeric effect involves movement of electron. சரி. அப்ப இது உங்களுக்கு நீங்க தரவாயிட்டீங்க அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கிடலாம். அதாவது டெய்லி இந்த கிளாஸஸ் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்குது. அதே போல் அப்பப்போ டெஸ்ட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸாமில் போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் உடனடியாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது யூனிட் நடந்ததுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணிட்டோம்னா அது வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.